ராஜு, முதல்ல இங்க வா. ஐயா. என்னங்க ஐயா? என்ன பண்ணிட்டு இருக்கிற? செடி தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேன். தண்ணி ஊத்துறியா வெந்நீர் ஊத்துறியா? ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? சரியா தானே சொல்லிட்டு இருக்கிறேன். நீ இப்ப செய்யற காரியம் எல்லாம் அப்படித்தானே இருக்குது. நம்ம குடும்பம் வேறு கையில வெந்நீர் ஊத்திட்டு இருக்கிற நீ. முதலாளி. யார் முதலாளி? நீங்க தான் எனக்கு முதலாளி. நீ நடந்துக்கிறத பார்த்தா அப்படி இல்லையே. என்ன முதலாளிங்கிற? உன்னோட விசுவாசம் வேற யாருகிட்டயும் இல்ல இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. என் உயிரே போயிடு போல இருக்கு ஐயா. வேஷம் போடாத ஐயா. நான் கார்த்திகை கண்டிச்சத நீ அர்ஜுன் கிட்ட போய் சொன்னியா இல்லையா? முதலாளி. என்ன முதலாளி? நீ அங்க போய் சொன்னதையும் இங்க நடந்த அத்தனை நீ போட்டு கொடுத்ததையும் அந்த அர்ஜுன் போய் இங்க வந்ததும் எல்லாம் எனக்கு தெரியுமியா? ஐயோ ஐயா ஐயா, நான் அந்த அர்த்தத்தில் அர்ஜுன் தம்பிட்டு எதுவுமே பேசலீங்க. என்னுடைய ஆதங்கத்தை வேதனையை அந்த தம்பிட்டு பேசிட்டு அவ்வளவுதான். முதலாளிக்கு எப்போதுமே அந்த மாதிரி கோபம் வந்ததே கிடையாது அப்படின்னு என்ன நான் கேட்டுக்கிட்டதான் அந்த தம்பிட்டு சொல்லிட்டேயா. அவ்வளவுதாங்க. எந்த தப்பான அர்த்தத்திலையும் நான் அவர்கிட்ட சொல்லலீங்க. இந்த கட்டை உங்க உப்பத்தினு வளர்ந்தது ஐயா. சத்தியமா எந்த காலத்திலயும் உங்களுக்கு துரோகம் பண்ணாதியா. நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நேத்து வரை நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். துரோகி. நீ இப்ப செய்திருக்கிறியே அந்த காரியத்துக்கு என்ன பேரு? இத பாரு ராஜு, உனக்கு நான் மாசம் மாசம் கொடுக்கிற சம்பளம் இந்த வீட்டு வேலையை மட்டும் ஒழுங்கா கவனிக்கிறதுக்கு தான். இங்க நடக்கிறதெல்லாம் இன்னொரு வீட்டுல போட்டு கொடுக்கறதுக்கு இல்ல. என்னமோ ஒரு மாயறிய இந்த குடும்பத்துல ஒருத்த மாதிரி ஒன் நடத்தி பார்த்து நாங்கல்லப்பா சொல்லணும். இத பாரு, மேற்கொண்டு இதை பத்தி நான் பேச விரும்பல. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டு வேலையை மட்டும் கவனிக்கிறதுனா கவனி, இல்லன்னா கணக்கு தேய்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு. ஐயா. ராஜு, நீ என் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தோட உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை அதுதான் அதிகம். இத பாருப்பா, உன்னை இந்த குடும்பத்துல ஒருத்தனா தான் நான் இன்னி வரை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்ப உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ண நினைச்சியா உன் மேல இந்த நம்பிக்கையில காத்துல போயிருச்சு. ஐயா போதியா போதும். என்ன வார்த்தைகளை கொல்லாதீங்கயா. சும்மா அழுது மாய்மாலம் பண்ணாத. என்னங்க என்னாச்சு? நம்ம வீட்டு வேலையை கவனிக்காம உளவு வேலை பண்ணிட்டு இருக்கான் அந்த ராஜு. ராஜுவா? ராஜு அப்படி செஞ்சிருக்க மாட்டாருங்க. நம்ம குடும்பத்தை அவர் குடும்பமா நினைக்கிற அவரை பார்த்து அப்படி சொல்றீங்க? எல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போ. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். காலுக்கு காவலா இருக்குங்கிறதுக்காக செருப்பு தூக்கி தலையில வச்சுக்க முடியாது. அத வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். வைக்காதனாலதான் இந்த பிரச்சனை. இவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன். அண்ணே, ராஜனே, அண்ணே, என்னண்ணே ராஜனே, ஏன்னு அழறீங்க? என்னாச்சுண்ணே?
அண்ணே நீங்க அழுது நான் பார்த்தே இல்லை அண்ணே. தம்பி, இத்தனை நாள் என்னுடைய கண்ணுல இருந்து கண்ணீரே வராம பாத்துக்கிட்ட என்னுடைய முதலாளி என்ன கண்கலங்க வச்சுட்டாரு. என்ன 4 அடி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல தம்பி. ஐயோ, என்ன பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி என்ன சாகடிச்சிட்டாரு தம்பி. அண்ணே அண்ணே அழாதீங்கண்ணே, அழாதீங்கண்ணே. இத்தனை நாள் உழைச்ச உழைப்பு, காட்டின விசுவாசம் எல்லாம் காத்துல கரைஞ்சு போச்சு நாராயணா. அப்படின்னா சொல்லாதீங்கண்ணே. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவர் மேல விசுவாசமா தான் இருக்கேன். ஆனா அவர் அந்த விசுவாசத்து மேலேயே சந்தேகப்பட்டாரு. அப்படியே செத்துடலாம் போல இருக்கு. ஐயோ, இது அவரா பேசல தம்பி, யாரோ அவரோட மனசுல விஷத்தை கலந்துருக்காங்க. என் முதலாளி கோவக்காரரே தவிர அவர் குணங்கட்டவர் இல்ல. அவர் மனசு யாரோ கெடுத்திருக்காங்க. யாருண்ணே அது? அண்ணே சொல்லுங்கண்ணே, இப்படி கலங்க வச்சது யாருண்ணே? சொல்லுங்கண்ணே. அண்ணே ராஜனே சொல்லுங்கண்ணே. இப்ப வேணாம் தம்பி, நேரம் வரும்போது நானே சொல்லுவேன். என்ன சொல்றீங்க? ஆனா அந்த பொய் முகத்தோட உண்மையான சொரூபத்தை ஊருக்கு தெரிய வைப்பேன். அப்ப கண்டிப்பா என் முதலாளிக்கு தெரியப்படுத்துவேன். அண்ணே உண்மைய ரொம்ப காலத்துக்கு மறைக்க முடியாது தம்பி. என்னது? இனிமேல காலம் கடத்த மாட்டேன். சீக்கிரமா உண்மையை போட்டு உடைச்சிருவேன். எப்ப என் விசுவாசத்து மேலே சந்தேகப்பட்டாங்களோ இனிமே நான் ஊமையா இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இன்னைக்கு ராத்திரி அந்த ஆண்டவட்ட போய் முறையிடுறேன், நாளைக்கு முதலாளிட்ட போய் முறையிடுறேன். அண்ணே ராஜனே பாக்குறது கணக்கிறது, என்ன பத்தி மத்தவங்க கிட்ட மறைமுகமா சொல்ல பாக்குறது, இதெல்லாம் ஏற கட்டிட்டு என்னைக்கு இருந்தாலும் பணக்காரங்க ஏழுங்க பேச்சு நம்ப மாட்டாங்க. அதுலயும் இந்த வீட்டுல நீ என்னதான் விசுவாசமா இருந்தாலும் இந்த அபிராமிய மீறி எதுவும் செய்ய முடியாது. உனக்கு நான் மாசம் மாசம் கொடுக்குற சம்பளம் இந்த வீட்டு வேலையை மட்டும் ஒழுங்கா கவனிக்கிறதுக்கு தான். இங்க நடக்கிறதெல்லாம் இன்னொரு வீட்டுல போட்டு கொடுக்கறதுக்கு இல்ல. இதுக்கு மேலே நான் உண்மையா இருந்தா அந்த பேய் என்ன அழிக்கிறதும் இல்லாம இந்த வீட்டையே அழிச்சிடும். தெய்வம்னு நினைச்சு சாத்தான நம்ம முதலாளி தலைமையில வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. இத்தனை வருஷமா விசுவாசமா இருந்த என்னையே காயப்படுத்த காரணமா இருந்த அவளை விடக்கூடாது. ஐயா கிட்ட சொல்லியே ஆகணும், சொல்லியே ஆகணும். ராஜண்ண, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களேன். ராஜண்ண, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. அண்ணே, என்ன அந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க? கிச்சன் இங்க இருக்கு, கொடுங்க, நானே எடுத்துக்கிறேன். என்னாச்சுண்ணே? என்னாச்சு? உங்க முகம்ல ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சு அவருக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்காரு? இதுவரைக்கும் நீ பேசிக்கிட்டு இருந்த, இனிமே இந்த வீட்டில் நீ பேசவே முடியாது. உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் ஐயா கிட்ட போய் சொல்ல போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வேஷம் கலைய போகுது. எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லிருக்கேனா? அதையும் மீறி பேசுற நீ?
நீ போய் அதை எடுத்து வைமா. என்ன பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ராஜு, என்ன ராஜு, மோட்டர் ரிப்பேர் ஆகி 2 நாள் ஆச்சு. பிளம்பரை கூப்பிட்டீங்களா இல்லையா? இன்னும் சரி பண்ணலனா எப்படி சொல்லுங்க. நாராயணா சார். கொஞ்ச நேரத்துல ஏர்போர்ட் பண்ணோம், வண்டி ரெடியா வச்சிருக்கீங்க. ராஜு, என்னாச்சு உங்களுக்கு? ராஜு, ராஜு, என்னாச்சு உனக்கு? ஏய், ராஜு, ராஜு! ஏய், என்ன கால்ல விடுது? டேய், ஐயோ, என்ன வாயில நடுறே? ராஜனே, ராஜுக்கு என்னங்க ஆச்சு? என்ன என்னங்க? குடியோட தலையில சீக்கிரம் அடிபட்டிருக்கு. ஹாஸ்பிடல் கூட்டி போங்க. என்னாச்சு? பாத்து, ஐயோ, ராஜனே, சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டி போங்க. டிரைவர் வண்டி தர சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம் சைடு எடுத்து மெதுவா. சீக்கிரம் சீக்கிரம் சீட்ல நீங்க ஏறி மெதுவாப்பா. சீக்கிரம் ஹாஸ்பிடல் அப்படியே கொண்டு போய்ங்க. பத்திரம். சாந்தி, அத்தை இருங்க நான் ஏய், ஏய், நீ கூட வாம்மா. வா. மாமா நீங்க வா. வரீங்க. டிரைவர் வண்டி சீக்கிரம் எடு. ராஜனே, ராஜனே, அண்ணே. கடவுளே, எப்படியாவது ராஜுவை காப்பாத்து. கவலைப்படாதீங்க அத்தை. ராஜு அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது. சாந்தி, நீ ரிசப்ஷனுக்கு போய் அவருக்கும் கார்த்திக் ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரிக்கா. டாக்டர், மேசிவ் ஹார்ட் அட்டாக், அதோட பிரெயின் ஹெமரேஜ் ஆயிருக்கு. I think we should get the opinion of the specialist. எஸ் Neurologist சிவராமன், cardiologist மகேஷ் குமார். இவங்கள உடனே கான்டாக்ட் பண்ணி பேஷண்ட் அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சிஸ்டர், ட்ரிப் கண்டினியூ பண்ணுங்க. இன்புட் அவுட்புட் எவ்ரி 1 hour செக் பண்ணுங்க. ஓகே சார். சொல்லிட்டியாம்மா? சொல்லிட்டேன் அத்தை. உடனே வரேன் நாங்க. ஆல்சோ ECG அண்ட் பல்ஸ் ரேட் எல்லாம்
கண்டினியூஸா செக் பண்ணுங்க. ஓகே சார். டாக்டர் ப்ளீஸ் ஃபாலோ. ஓகே, நான் பார்த்துக்கிறேன் டாக்டர். சிஸ்டர், சீஃப் சொன்ன மாதிரி ஃபாலோ ஓகே பண்ணுங்க. சார். எப்படி இருக்கு டாக்டர்? ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அவர் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவரு பொழைச்சிட்டு வரல டாக்டர். அவருக்கு வேண்டியவங்க யாராவது? எல்லாமே நாங்க தான். மிஸ்டர் ஆர்கே, ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூப்பிட வேண்டியிருக்கு. இன்டென்சிவ் கேர் யூனிட்ல கண்டினியூஸா ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால என்ன செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். ஆமா டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ராஜு பொழைச்சா போதும். இது பாருங்க, அவர் நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஆனா ராஜு ஹெல்த் கண்டிஷன் எனக்கு ஏற்கனவே தெரியும். பட் எந்த நிலைமையில அவர் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு எனக்கு தெரியல. மூளை பாதிக்கப்பட்டிருக்கு. எதுக்கும் 24 மணி நேரம் போனாதான் என்னால் எதுவுமே சொல்ல முடியும். ஆர்கே, கொஞ்சம் கூட வரீங்களா ப்ளீஸ்? ஆர்கே, ராஜுக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தாரு. ஏதோ பிரச்சனையா? டாக்டர், இவன் நிலைமைக்கு நான் தான் காரணம்னு என் மனசு உறுத்துது. என் முன்கோபம் தான் உங்களுக்கு தெரியுமில்ல. இந்த தடவை அதிகமாகவே சத்தம் போட்டேன். அதான் அவனை பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஆர்கே இது? ஏன் இப்படி கோவப்படுறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க? இப்படி ஆகும்னு தெரியாது டாக்டர். என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். என்னாச்சு? 24 மணி நேரத்துக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு அப்பவே தெரியுமா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. அப்பா திட்டின தாங்க முடியாம தான் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னங்க நீங்க? சும்மா இருங்க. இங்க வந்து இதான் பேசணுமா? அம்மா, அப்பா எங்க? மாமா டாக்டர் கூட இருக்காரு. பாவமா ராஜுன, அவரை மாதிரி ஒரு விசுவாசமான மனுஷனை பார்க்கறதே அபூர்வம். அப்பா என்னை திட்டும் போதெல்லாம் அவர் எனக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காரு தெரியுமா? இப்ப மட்டும் இல்லப்பா, நீ குழந்தைய இருந்தப்ப கூட நீ எங்க கூட இருந்ததை விட ராஜு கூட இருந்ததுதான் அதிகம். அவர் குடும்பத்தை விட்டுட்டு நம்ம வீட்லயே இருந்தாரே, வயசான காலத்துல அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா?